ஒரு வழியாக நம்மளோட மனோகரை வந்துட்டு நம்ம பெரியம்மா சந்தித்து கண்டுபிடிச்சி பேசிட்டாங்க. அவரும் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம பெரியம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன நடந்துச்சு, நம்ம மனோகர் வந்து நம்ம பெரியம்மா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் வந்து கோயிலில் வந்து ஒரு 2-3 பிச்சைக்கார்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அமைதியாக தான் நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்படி இப்படி 4 பேர் சொல்ல, தப்பு பண்ணுறத விட பண்ணுற தப்பை வேடிக்கை பார்க்குறதா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், என்னாச்சு உன் வாழ்க்கை கொஞ்சம் சொல்லுன்னு சொல்ல, காரு பங்களா ஏசின்னு நல்லா தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. என் பொண்ணு வந்துட்டு அவள் தப்பானவங்களோட சேர்ந்து தப்பான வழியில் தப்பான விஷயம் நிறைய பண்ணான். அது எதையுமே கண்டிக்காமல் நான் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால தான் வாழ்க்கையில் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் வந்து இப்போ நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். நானும் பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் தரலான்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மன நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பொண்ணு இருக்கா, ஆனால் பொண்ணு சரியில்லை, தப்பானவ, அவள் தப்பாக வளர்த்துட்டேன். இல்லை நான் வளர்க்கல, அவள் வளர்ந்ததை நான் வேடிக்கை பார்த்தேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி பல தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலில் இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் நம்ம பெரியம்மா அங்கே வந்து பார்த்துட்டு, இது நம்ம மனோகரில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா, மனோகர் அப்படின்னு கூப்பிட அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம மனோகரும் பெரியம்மா பார்த்துட்டு ஒரு சிரிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கிட்ட போனவொன்னே பெரியம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு, எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. விஜய் தம்பியை ஏமாற்றி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி சொத்து மொத்தத்தையும் ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினது மட்டும் இல்லாமல் அவங்கள நடு தெருவில் தள்ளி ரொம்ப அவமானப்படுத்தி ஜெயிலுக்கெல்லாம் அமிச்சு, அதுக்கப்புறம் அவரும் சொந்தமாக எதாவது பண்ணலாம்னு நினச்சா எல்லா வேலையும் கெடுக்கிறது அப்படின்ற விஷயமெல்லாம் பண்ணி அது போதாதுன்ட்டு மல்லிகிட்ட மிரட்டி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டா. கையெழுத்து வாங்கி மல்லி விஜய் டிவோர்ஸ் ஆன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா. இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு விஜய் தம்பி தூக்கி உள்ளே போட்டா. சாட்சி சொன்னதே உங்கள் பொண்ணு ரஞ்சிதா தான். அதுதான் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் வந்து ஏதாவது சாட்சி சொல்லி விஜய் தம்பி எப்படியா வெளியே கூப்பிட்டு கொடுக்கணும்னு சொல்ல, நீங்கள் சொல்லுமா நான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்பயே போயிட்டு அந்த கதிரேசனும் ராஜேஸ்வரியும் வெட்டி துண்டாக்கி கழிச்சு கடலில் போட்டுட்டுமா, ஏன்னா மல்லி என் கூட பிறக்காத தங்கச்சி, அவளுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியம்மா பார்த்து நம்மளோட மனோகர் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பெரியம்மாவும், இல்லை தம்பி அது எதுவுமே வேண்டாம், நமக்கு தேவையானலாம் ஒரே ஒரு விஷயம் தான், எப்படியாவது விஜய் தம்பி வெளியே வரணும், வெண்பா மல்லியும் ஒன்று சேர்க்கணும், இது போதும் நமக்கு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இவங்களை நீங்கள் வெட்டிட்டா அப்புறம் விஜய் தம்பி பர்மனெண்ட்டாக உள்ளே போயிடுவார், என்ன பண்ணுறது தெரியாமல் போய்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகேம்மா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கோர்ட்டுக்கான கூப்பிட்டு போங்க, எந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி வாங்க நம்ம முதல்ல போய் மல்லியை பார்த்துட்டு நம்ம வக்கீலை பார்ப்போம், அவங்கள பார்த்தா தான் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுக்க முடியும். அவங்க தான் சொன்னாங்க மனோகர் அவர் இருந்தாருன்னா இந்த கேஸை உடைக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம மனோகரம் சரி வாங்கம்மா எங்கே போகணும் சொல்லுங்கள், நானும் வரேன், போகலாம், போயிட்டு அந்த வக்கீலை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் பெரியம்மா கூட போயிட்டுருக்காங்க. எங்கடா போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தாங்க. நேராக போயிட்டு மனோகர் வந்து வக்கீலை பார்த்துட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் திட்டங்கள் தீட்ட போகிறாங்க. தீட்டிட்டு இதுக்கப்புறம் தக்காளி ராஜேஸ்வரிக்கு தாம் தைக்கிற தோம் தைக்கிற நம் தைக்கிற தைக்கிற தா அப்படின்னு பாட்டு தான் பாட போகிறாங்க. ஸோ என்ன பாட்டு எப்படி பாட போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ நண்பர்களே வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா சி யூ பாய். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹெல்த்தி டிப்ஸ் என்ன தெரியுமா, தண்ணி நல்லா குடிங்க.